கூட அவ்வளோதான் நிகழ்ச்சி முடியுது. வந்து எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இங்கே வந்து பட்டிமன்றம் பேசின நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இல்லை 5 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்ல ஒரு 1/4 மணி நேரம் உட்கார முடியல கீழே ஒரே இடத்துல. இதெல்லாம் புரியுது, இருக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கிறாங்க. நல்லா பண்ணீங்க. அடுத்து சில விஷயம் முக்கியமாக சொல்லணும். அதில் ஆர்ட்ஸ் கிளப்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கிறான், ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். ஹலோ ஹலோ சார், ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சில விஷயம்லாம் இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுவோம். என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதில் உங்களால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். நம்பர் 1 வந்து ஃபீட்பேக் எங்களுக்கு எப்படி வருதுன்னா, யார் யார் குழந்தைங்க பர்ஃபார்ம் பண்றாங்களோ இல்லாட்டி யாரோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க சைலண்டா இருக்கிறதாவும், மீதி பர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் யாரும் சைலண்டா இல்லாத மாதிரியும் காமெண்ட்ஸ் வருது எங்களுக்கு. நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கிரவுட் கண்ட்ரோல் பண்றோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆடியோ எப்படி கம்மியா இருக்கணும்னு சொல்றோம். ஆனா அதை தாண்டியும் நடக்குது. அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட குழந்தைங்களை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களை எவ்வளோ என்கரேஜ் பண்றீங்களோ அதே மாதிரி மீதி பர்ஃபார்மன்ஸையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பேசணும்னு எனக்கு புரியுது, நான் வேணான்னு சொல்லல. ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறீங்க, வெளில போய் கொஞ்ச நாள் பேசிட்டு திரும்பி உள்ள வந்துருங்க. இதுக்கு மேல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ எம் பீயிங் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஆனஸ்ட் வித் யூ கைஸ். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு மெயின்டைன் a little bit of decorum, especially when other performances are happening also. So அதுக்காக தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. Thank you. உடனே ரொம்ப அமைதியாகிட்டீங்க. இதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். அப்படி ஏன்னா தெரியுது இல்லையா, பேசணுன்னா வெளியே போகாதீங்க சொல்லிட்டோம். ஆனால் எத்தனை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அடுத்து போகலாம். நிறைய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து வருது. ஃபஸ்ட்டு ஃப்ராக் போகிறாங்க, லேடிஸ் ட்ரிப்பு. ஸோ 19 போகிறீங்க இல்லையா, அதனால் ஸோ அதை பற்றி மெயில் வந்திருக்கோம். அடுத்த இமெயில் வரும். அந்த குரூப்பில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட் முன்னாடியே போயிட்டு வாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு யூத் ஸ்குவாட், அந்த பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அவங்களே சொன்னால் நல்லாயிருக்கும். வாங்க பிரியா, அப்சர், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய பக்ரீத் நாள் வாழ்த்துக்கள். பிரியா பொன்னாஜ். பாலாஜி அண்ணா சொன்ன மாதிரி இந்த டைம் வந்து நாங்கள் பிடிஎஸ் ஸ்போர்ட்ஸ் டே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஸ்பெஷல் ஆட் பண்ணோம். இந்த டைம் வந்து ஸ்போர்ட்ஸ் டே கடந்த 2 வருஷமாக பண்ண முடியல, பட் இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போனா வந்து 28 ஜூன் சாட்டர்டே வந்து 10:30 5 PM வரைக்கும் எங்கன்னா வந்து ஸோ செகண்ட் டிஸ்ட்ரிக்ட். இந்த டைம் வந்து கிட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே கிட்ஸ், டீனேஜர்ஸ், அடல்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். முக்கியமாக வந்து போஸ்டர், அந்த இன்ஃபர்மேஷன் போஸ்டர்லாம் வந்து இந்த வீக்கெண்டில் வரும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாரும் வாங்க அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அண்ட் நல்லா ஃபன் பண்ணுவோம். தேங்க்யூ. அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து அப்சர் சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹாப்பி பக்ரீத். இன்னைக்கு வந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கம்மியாக 2-3 நாளும் நல்லா நச்சிருந்துச்சு. 28 ஜூன் அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே போன மாதிரி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அவுகாத்தல் நிறைய பேர் பார்த்துட்டு ஸ்கூல் போகிற பசங்க நிறைய வாட்டி போயிருக்கோம். நல்ல ஒரு பெரிய கிரவுண்ட் அது. ஸோ எல்லா வயசு பசங்களுக்கும் இன்க்ளூடிங் அதர்ஸ் எல்லாருமே ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு இவெண்ட் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் டே ரொம்ப வருஷமாக பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த வாட்டி அது திரும்ப கொண்டு வரோம். அண்டு இந்த வாட்டி எப்படின்னா ஈச் பர்சனுக்கு €5 ஃபீஸ் மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி நல்லா சூப்பராக இந்த இவெண்ட்டை நடத்தி கொடுப்பீங்க நம்புகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் காம்படிஷன்
டைப் நிறைய நடக்கும். ஸோ மெடல்ஸ் கப்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே வழங்கப்படும். ஸோ எல்லாரும் நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணால் சூப்பராக. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இந்த வீக்கெண்ட் வந்துடும். ஸோ எல்லாருமே அந்த டைம்குள்ளே கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குரூப்ஸ் பிரிக்க, டீம்ஸ் பிரிக்க. ஸோ யா, கைண்ட்லி சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. பசங்களை என்கரேஜ் பண்ணுங்க. எல்லாரும் ரொம்ப ஃபேமிலியாக வாங்க. வெதர் நல்லா இருக்கும். எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. எல்லாரும் அந்த பசங்க இவங்களுடைய கேங் ஒன்று இருக்குது, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் வருவோம், ஸ்போர்ட்ஸ் டே பண்ணுவோம். 28 ஜூன். கடைசியாக சொல்றது, அடுத்து நம்ம தீபாவளி வெளியே பண்ணுறோம். அதில் ஒரு டைம் இருக்கிறனால இப்போ உடனே சொல்லலை. அக்டோபர் மாதம் வரும். இன்ஃபர்மேஷன் ஆர்ட்ஸில் இருந்து அனுப்புவாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த வெளியே ஸ்டேஜ் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரெடி பண்ணலாம். நம்ம அடுத்து சம்மர் வெக்கேஷனில் அடுத்து நம்ம ஸ்போர்ட்ஸ் டேல மீட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் சேஃபாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ.